நான் சமாதானத்தை நாடுகிறேன்னா மக்களே, ஏதாவது ஒண்ணு பேசி இருந்தா என்ன மன்னிச்சிடறேன்னு அண்ணே, ஏதாவது பேசி இருந்தா மன்னிச்சிருந்தேன். நம்ம 2 பேரும் சாகிறது வரைக்கும் சிநேகமா இருக்கணும். மக்களை ஏதாவது ஒண்ணு வருத்தப்படுத்தி இருந்தா மன்னிச்சிரு மக்களே. அக்கா என்ன அக்கா ஏன் ஒரு மாதிரி பார்க்க, என்ன மன்னி அக்கா. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நான் சமாதானத்தை நாடுகிறேன். அல்லேலூயா. சண்டையும் போட்டுக்கிட்டு ராத்திரி ஒருத்தன் முழுசா போய் உறங்காமன்னா அவன் சமாதானத்தை பகைக்கிறவன். அவனால தூங்க முடியாது, தூக்கம் வராது. ஏன்? சமாதானத்தை நாடுகிற ஒருவனால் பகைக்க முடியாது, பேசாமல் இருக்க முடியாது, சண்டையிட. நாளை கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்ன ஆறுகிட்ட எல்லாம் ஒப்புரவாக உண்டோ எல்லாருகிட்ட ஒப்புரவாயிட்டு வேணும் உள்ள வாரது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சில ஆட்கள் சொல்ற, செத்தாலும் அவ எனக்கு வேண்டாம், செத்தாலும் அவளுக்கு வீட்டுக்கு நான் போக மாட்டேன். நீ செத்த பிறகு போனா அணி அடிப்பேன், அவனை தெரியாது. செத்த பிறகு எவன் கொண்டு போவ நேர சுடுகாட்டுக்கு இல்லையா போகும். நம்ம கல்லற தோட்டம் இல்லையா? கைகளை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நாடு ஒரு ஆளை மனசு பகைத்து இருக்கக்கூடாது. ஒரு ஆளை வேதனைப்படுத்தி 2 பேருக்குள்ள சமாதானத்தை நஷ்டப்படுத்திட்டு சோத்துல கை வைக்கப்படாது. அவன்கிட்ட ஒப்புரவாகணும். மக்களே, சாரி நான் பேசுறேன், மன்னிச்சுக்கம்மா, விடு அப்படி சொல்லணும், விட்டுறணும். நம்ம எல்லாம் சமாதானத்தை நாடுகிறவர்.